பொதுமக்களுக்கு வணக்கம். தமிழ்ல ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன். கவிதைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு மனப்பொருமல் அப்படின்னு கூட சொல்லலாம். "கேட்ட வரம் கொடுக்கும் தெய்வங்கள் எல்லாம் கூண்டோடு எங்கே சென்றீர்கள்?" அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் கேட்கிறாரு. அதுக்கு கடவுள் பதில் சொல்லுதாமா, "நாங்கள் மனிதர்கள் கண்டு பயந்து விட்டோம்" அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு மனிதர்கள் என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். மருதமலை முருகன் கோவில்ல இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணாத வரைக்கும் மக்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு பேசியிருந்தோம். ஸோ அப்ப பேசிட்டு சரி இந்த பிரச்சனை இங்க மட்டும்தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பேசியிருந்தா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க, இதுல நிறைய கோவில்கள் இந்த மாதிரி இருக்குங்க, அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் இந்த குறிப்பிட்ட சமூகத்தினால இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருந்தோம். பிராமண சமூகத்தை பத்தி சொல்லியிருந்தோம். எதுக்கு எடுத்தாலும் அந்த ஒரு சமூகத்தை போட்டு அடிச்சு 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 அவங்க அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படிங்கறதும் தெரியல. ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சும்மா நம்ம எந்த ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பொது வழியில அந்த மாதிரி நம்ம ஒரு கிரிட்டிசைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு குணம். ரொம்ப ஒரு தவறான குணம் அது. சும்மா எங்கேயோ கேட்ட செய்திகளை வச்சு போட்டு இவங்க இப்படி தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா சொல்றது வேற. சும்மா பொத்தாமதுவோ ஒரு சமூகத்தை பழி சொல்ற அந்த இழிநிலை இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கொங்கு நாடு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஈரோடு சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் கோவில்ல எந்த விதமான பிரச்சனைகள் நாங்க சந்திச்சோம் அப்படின்னா, நான் சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கோயில் போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா, ஒரு வெளியில கடையில உப்பு, அந்த பூஜை சாமான்கள் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. சரி, நம்ம அங்க ஏதோ அம்பாளுக்கு நம்ம தெய்வத்தை பார்க்க போறப்போ, குருவை பார்க்க போறப்போ வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய சம்பிரதாயங்கள் சொல்லுதுன்னு சொல்லி நம்ம நம்மளோட நன்றி கடனை காட்டுறதுக்காக நம்ம பொருள்கள் வாங்குறதுக்காக போயிருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா, அங்க வெளியில இருக்கக்கூடிய அந்த உப்போடைய விலை, அது மேல ஒரு சந்தனம் குங்குமம் இருக்கு, ஒரு ஊதுவத்தி, ஒரு 2 ரூபா ஊதுவத்தி இருக்கு, ஒரு 3 எலுமிச்சம்பழம் இருக்கு. இதோடைய விலை பாத்தீங்க அப்படின்னா 130 ரூபா போட்டிருக்காங்க. நம்மளுடைய தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா உப்பை மகாலட்சுமியோட வடிவமா பாக்குற ஒரு சமூகம் நம்மளுடைய சமுதாயம். அப்போ அந்த உப்போடைய விலையே பாத்தீங்கன்னா 2 ரூபாய் தான். கல்லுப்போட விலையே எனக்கு தெரிஞ்சு 2 ரூபாயில இருந்து ஒரு 5 ரூபாய்க்குள்ள இருக்குன்னு வைங்களேன். இந்த காலகட்டத்துக்கு ஒரு 5 ரூபாய் இல்ல 10 ரூபானே வைங்க, 10 ரூபானே வச்சுக்கலாம். 3 எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் 5 ரூபான்னு போட்டா கூட 3 எலுமிச்சம்பழத்துக்கு 15 ரூபாய் ஆச்சு. அப்போ அந்த பொருளுடைய மொத்த கொள்முதல் விலையே பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் நம்ம நிறைய ஹோல்சேல எடுக்கும்போது அதோட விலை கம்மியாகும். நம்ம 15னே வச்சு பேசுவோம். 15 அங்க இருக்கக்கூடிய கடையுடைய வாடகை, அங்க அரசுக்கு கட்டக்கூடிய வரி, மின்சாரம், அவங்க இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி, இதெல்லாம் சேர்த்து அந்த ஒரு தட்டத்துடைய விலை 30 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து அடக்க விலையே சேர்த்து சொல்றேன். 30 ரூபாய் இருந்தாலும் கூட 130 ரூபாய்க்கு அதை விற்கிறாங்க. அந்த இடத்துல கருக்குனாச்சு. என்னடா இது, இதுக்கு 130 ரூபாய்க்கு இதுல என்ன இருக்குது அப்படின்னு. அப்ப இதை தணிக்கை பண்ணி, இது இன்ஸ்பெக்ட் பண்ணி, இதை நம்ம இந்த விலைக்கு நீ விற்க கூடாதுன்னு சொல்ல வேண்டியது அரசாங்கத்துடைய ஒரு அடிப்படையான கடமை. ஏன்னா அந்த கோவிலுக்கு ரொம்ப பொருளாதாரத்தில் நலிந்தவனும் வருவான், ஒடிந்தவனும் வருவான், செல்வ செழிப்பு மிக்கவனும் வருவான். அப்படி இருக்கும்போது அவன் அம்பாளுக்கு ஏதாவது நான் ஒரு பிரார்த்தனை வேண்டியிருக்கேன், இது எனக்கு நிறைவேறணும்னு சொல்லி போட்டு உப்பு போடுறது அம்பாளுடைய சாக்த வழிபாட்டுல இருக்கிற ஒரு முறையும் கூட. அப்போ அது வாங்கி போடுறதுக்கு 130 ரூபா அப்படிங்கும்போது அரசாங்கத்துடைய பஸ்ல வாங்கி போடுறவனுக்கு 130ங்கிறது பெருந்தொகை. அப்ப இதை நான் அங்க இருக்கிற கடைக்காரன் அவங்ககிட்ட கேட்கும்போது, இல்லைங்க அரசாங்கம் செலுத்துற வரியில தாங்க நாங்க இவ்வளோ அப்படிங்கிறாங்க. சும்மா பொதுவா அவங்களும் அரசாங்கத்து விஷயம் தெரியாம அவங்களும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 130 அப்படிங்கிற ஆதார விலை அவ்வளவு இருக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் கேட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் வரைமுறைப்படுத்த வேண்டிய, அதை நெறிமுறைப்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு. குறிப்பா அறநிலைத்துறைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா கோவில்கள் முழுக்க உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அந்த வெளியில இருக்கக்கூடிய கடைகள்ல என்ன விற்பனை பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய பொருள்கள் தரமான பொருள் தானா, மக்கள் நிறைய நுகர்வோர் வராங்க. அப்படி இருக்கும்போது பல லட்சம் மக்கள் கூடுற இடம் கோயம்புத்தூருக்கும் ஈரோட்டு பகுதிகளுக்கும் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒரு சில மக்கள், கிராம மக்கள் அந்த கோவில்ல வழிபடுறதுக்கு வராங்க. நிறைய சமூக மக்களுக்கு குலதெய்வமாவும் இருக்குது பண்ணாரியம்மன். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இத்தனை மக்கள் கூடுற இடத்துல வேணுங்கிற சௌகரியங்களை அரசு பண்ணி இருக்குது. அதை கரெக்டா மக்களுக்கு போய் சேருதா, கரெக்டான விலையில போய் சேருதாங்கிறது என்ஷூர் பண்றது ஒரு கவர்மெண்டோடைய பேசிக் ஒரு ரைட்டு, பேசிக்கா அவங்களுடைய டியூட்டி. ரைட்டுன்னு கூட சொல்ல முடியாது, டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டி அவங்க.
அப்ப இது கூட பண்ணாம இருந்தோம் அப்படின்னா பாதிக்கப்பட போறது திருப்பியும் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. சரி, இங்க இப்படி நடக்குதுன்னு சொல்லி போட்டு நம்ம கோவிலுக்குள்ள போறோம் அப்படின்னா, கோவிலுக்குள்ள போனோன்னா மறுபடியும் அதே பிரச்சனை. பழைய குருடி கதவை துறடி அப்படின்னு சொல்லி போட்டு அதே பிரச்சனை. சேம் அர்ச்சனை சீட்டு நம்ம எடுக்கிறதுக்கு போறோம். அர்ச்சனை சீட்டு எடுக்க போறப்போ மறுபடியும் கூகுள் பே இல்லை. ஏங்க கூகுள் பே இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இல்லைங்க எங்க கூகுள் பே இல்லை, ஒர்க் ஆகாது, நெட்வொர்க் இஷ்யூங்கிறாங்க. நெட்வொர்க் இஷ்யூங்கிறது ஒரு காரணமே இல்லை. மறுபடியும் நெட்வொர்க் இஷ்யூ, மறுபடியும் நெட்வொர்க். சரி, ஒரு மலை மேல சொல்றாங்க, அது கூட ஒரு பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு அது மேட்ச் ஆகுது. எப்படி தரைதளத்திலையும் டவர் கிடைக்காம எப்படி அப்படி இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி போட்டு நம்ம சரிம்மா குடும்பான்னு சொல்லி போட்டு கேஷ் கொடுத்து நம்ம அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போறோம். அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போறோம், வழிபடுறோம், வழிபட்டுட்டு வெளியில வரோம். வெளியில வந்து அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரகாரங்கள் இருக்கக்கூடிய கடைகள்ல கேட்கிறோம். அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கடைகள் எதுலையுமே கூகுள் பே இல்லை. ஆச்சுங்களா? சரி, பரவாயில்ல, எல்லா பக்கம் சரி இங்கதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா சுத்தி எல்லா பக்கம் அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி போட்டு வெளியில வந்துட்டோம். பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய மலர் அங்காடி, நீங்க இந்த வீடியோல கூட பாப்பீங்க, அங்க கூகுள் பே ஒர்க் ஆகுது. எப்படிங்க 200 மீட்டர்ல கூகுள் பே ஒர்க் ஆகுது, 200 கோவிலுக்குள்ள ஒர்க் ஆகாதுன்னு அப்படி என்ன அர்த்தம்? இது வந்து யாரு தான் இந்த பூனைக்கு யாரு மணி கட்டுறது? ஆச்சுங்களா? இது ஒரு விஷயம். சரி, உண்மையாலுமே அந்த இடத்துல நெட்வொர்க் இஷ்யூ இல்லையா, நெட்வொர்க் இஷ்யூ இருக்குதா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இன்டர்நெட்டையும் செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த மெகாபைட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கிடைக்கிற ரேஞ்ச் தான் கிடைக்குது. இன்டர்நெட் எல்லாம் நல்ல சௌரியமா தான் இருக்குது. சரி, சரி, ஒருவேளை பேமெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும் போல, அதனாலதான் வந்து கூகுள் பேவே வேண்டாம்னு சொல்லி போட்டு அரசாங்கம் முடிவெடுத்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க உள்ள போறப்பே வந்து உண்டியல் வச்சிருந்தாங்க. அதாவது உண்டியல் வந்து நம்ம ஆன்லைன் வழியா அரசாங்கத்துக்கு நம்ம நன்கொடை கொடுக்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு கியூஆர் வச்சிருந்தாங்க. சரி, இந்த கியூஆர்ல செக் பண்ணி பார்க்கலாம், கியூஆர்ல உண்மையாலுமே பணம் வந்து சென்ட் ஆகல அப்படின்னா உள்ள இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற அலுவலர்கள் சொல்றது உண்மைதான், நெட்வொர்க் இஷ்யூனாலதான் மருதமலையிலும் இல்ல, பண்ணாரியம்மன் கோயிலும் இல்ல, கமெண்ட்ஸ்ல சொன்ன மாதிரி ஒரு சில கோவில்களும் இல்லைன்னு சொல்லி போட்டு நம்ம ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம்னு அந்த அர்த்தத்துல போய் பேமெண்ட் பண்ணி ஒரு 10 ரூபா போட்டு பார்க்கலான்னு பேமெண்ட் பண்ணனா அழகா பேமெண்ட் ஆகுது. அப்போ இதுல இருந்து பச்சையா தெரியுது, நிறைய பணங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட்ல வராம நிறைய பிளாக்ல ஆகுது. அப்போ ஒரு அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து கருப்பு பணமா வாங்குறது, பணத்தை வாங்கி கருப்பா வாங்குறது, இது சரியில்லை. இது அதுவும் அறநிலைத்துறை, அதுவும் அம்பாளுடைய ஒரு ஸ்தலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அம்பாளுடைய தலம்னு மட்டும் சொல்ல முடியாது, கோயம்புத்தூருக்குள்ள இல்லாம தமிழ்நாட்டுல எத்தனையோ கோவில்கள் அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அது நிறைய காரணங்களால கொண்டு வந்தோம் நான் அறநிலைத்துறை உள்ள வருதுன்னு சொல்லி போட்டு சொல்றோம். சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் சொல்லி கோவில்கள் எல்லாம் நம்ம பொறுப்புல எடுக்கிறோம், நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை என்ஷூர் பண்ண வேண்டியது தமிழக அரசுடைய கடமையே இல்லைங்களா? இப்போ தமிழக அரசுங்கிறது ஸ்டாட்டிக் பாடி, அது வந்து நிலையான ஒரு அமைப்பு. அந்த தமிழக அரசுல ஆட்சி கட்டல வந்து உட்கார்றது அரசாங்கம்னு சொல்றோம். அது திராவிட அரசாங்கமா வரலாம், தேசிய அரசாங்கமா வரலாம், எல்லா அரசாங்கங்களும் மாறி மாறி கடந்த 60-70 வருடங்களா ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. அப்ப அறநிலைத்துறை வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மக்களுக்கு வந்து சரியா போய் சேருதா? அந்த பிரசாதங்கள் இருந்து அங்க வழங்கப்படுகின்ற கட்டண சேவைகள் எல்லாம் சரியான ஒரு தொகையா தான் இருக்குதா? அதுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு நவீன யுகத்துல எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆயிக்கணும். ஏன் இதை நம்ம பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம், பண்றோம், அதுல ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுல 4 பேர் வந்து திருட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? வேலையை விட்டு தூக்குறோம். அவங்களை வேலையை விட்டு தூக்குறது இல்லாம வேற எங்க போனாலும் நீங்க இதை சேர்த்திக்காதீங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ற பக்கத்து கம்பெனிக்கும் சேர்த்தி. அப்படி இருக்கும்போது இந்த தமிழக அரசு அப்படிங்கிற அந்த நிலையான அமைப்புல நம்ம தேர்ந்தெடுத்த அரசாங்கம், நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்துல இந்த மாதிரி சிறு சிறு குறைகள் இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு அதிகமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள் நம்மளுக்கு தான் அதிகமா இருக்குது.